ஷேய் எப்பா சூரியன் முனியாண்டிங்கிறது நான் தான்ப்பா. கோட்டை காவல், உலக நாடே கோட்டை காவல், தாய் இந்தியா நாடு முழுவதும் கோட்டை காவல். ராமநாடு ராமேஸ்வரம் உள்ள கணக்கில் கோட்டை முனீஸ்வரம் உட்காந்துருப்பான். கமுதி இதெல்லாம் கோட்டை முனீஸ்வரன் தம்பி தான். என் கூட பிறந்த 9 பேரப்பா. முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. பிரம்மா, நீ மதி இழந்து போயிட்ட. நானும் மதி இழந்துட்டேன். எனக்கு கோட்ரு கொடுப்பான், கோழியை இருப்பான், கிடாயை வெட்டுவான், ரத்த பொலியை கொடுத்து என்னை ஒரு அமுக்கு அமுக்கிட்டான். புரியுதா? இப்போ தான் ஈஸ்வர மகன், கடவுளுடைய மகன் என்னை சுத்தப்படுத்தி தூயமாக வச்சு எனக்கு பால், தாய்ப்பால் எனக்கு கொடுக்கான் முனியப்பனுக்கு. ஆனால் எந்த நேரமும் அவன் கூட தான் நிற்கேன். ஈஸ்வர மகன் கூட என்னை சுத்தம் பண்ணி என்னை தூயமாக உட்கார வச்சு, என்னை தூயமாக உட்கார வச்சு எல்லா வானத்துக்கு பூமிக்கும் இடத்த ஈஸ்வரன் பரமசிவன் சொத்துக்கு நான் காவலுக்கு நின்னதை என்னவே அடிச்சிட்டான். மானிட பிறவி. இப்போ தான் வானத்துக்கு பூமிக்கு நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன் எல்லா இடத்தையும். புரியுதா இல்லையாப்பா? நான் திருவள்ளங்கா பாறையிலேருந்து வருவேன். தௌம்பத்தா அம்மா இடத்துலேருந்து நான் வருவேன். என்ன இருந்தாலும் நண்பனுக்கு நண்பனாக இருப்பேன், அண்ணனுக்கு அண்ணனாக இருப்பேன், தம்பிக்கு தம்பியாக நான் இருப்பேன். அதுதான் என்னோட கணக்கு ஈஸ்வரனுக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தௌம்பற்றா நாயகி, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா, தேய்பட்டினத்துக்கு மேலே அங்கேருந்து தான் வருவேன். அங்கேருந்து வரையில் ராமநாடு ராமேஸ்வரம் வரைக்கும் போவேன். என் கூட சட முனி வருவான். எத்தனை முனி பூரா என் கூட தான் வருவான். இப்போ எல்லாமே என் கூட தான் வரான். என் தம்பிமார் பூரா நாங்கள் உன்னோடு நின்றோம். இப்போ இது எல்லாம் கணக்கை முடிக்கணும். இந்த செம்மத்தில் முடித்து உள்ளதுக்கு போடணும். 7 செம்மம் ஈஸ்வரன் தண்டனை கொடுக்கலப்பா. தண்டனை கொடுக்கல, அதான் வருத்தப்படுதான். தண்டனை கொடுக்க நான் பூமியில் இறங்கிட்டேன். நீதிமன்றம் ஏன் நீ கேட்கல அப்படிங்கிற கேள்வி அவன் கேட்டான். இப்போ சனி அவன் என்ன சொல்லுதான், நான் நீதிமன்ற கோர்ட்டு தலைவாசல் வெளியில் கொல்லி வைக்க போகிறேன்ப்பா அப்படின்ட்டான். அப்போ என்ன ஆகும்? கொல்லி வச்சா நீதிமன்ற கோர்ட்டில் பயங்கர சிக்கல் வரும், அடிதடி வரும், பயங்கர சனி பார்வை உழுது. இப்போ சனி பார்வை பத்திரப்பதி பயிற்சி. இது என்னைக்கு கணக்கு எடுக்கணும்? இன்னைக்கு கணக்கு போட்டான் ஈஸ்வரன். சனி பார்வை நீதிமன்ற கோர்ட்டு கொடுக்கணும்ல. ஏன்னா சனி 7 நாடு சனி இங்கே உட்காந்தாச்சு கைலாசத்தில். அவன் உட்காந்து அந்த 1.5 ஏக்கருங்க கணக்கு, 1 ஏக்கர் கணக்கில் உட்காந்து நக்கி தின்னானா அது பூரா நொறுங்கி போவோம். இப்போ நாங்கோலி சாலையில் டெல்லி வரைக்கும் பிடிக்கும் சனி பார்வை. இந்த ரோட்லேயே போவோம். ஆனால் அடுத்து இல்லை விவசாயம் பண்ணுதியடா, கையெடுத்து கும்பிடுங்கடா முட்டா குய்மனை. தூயமாக வந்து உட்கார்ந்துருக்காண்டா பகவான் கடவுள். அநியாய சேட்டை பண்ணாதீடா. நீதிமன்றமே கையெடுக்காமல் இருக்குது. மானிட பேலை விவசாயம் பண்ணி திங்க கையை எடு. இன்னைக்கு விளைஞ்சி விடிய இறக்கிட்டான். இது லேசாக இறக்கியிருக்கான். அடி பூமியில் வானத்துக்கு பூமிக்கும் அடி மின்னல் அடித்தா எப்படி இருக்கும், இடி அடித்தா எப்படி இருக்கும், பூமி பிளந்து போவோம். ஒழுங்காக கையெடுக்காமல் ஆடிக்கிட்டே போகாத. இந்த அரசியல்வாதி ஆடுதான் பாரு, காலை 2 பிளந்துக்கிட்டு பேப்பராக கடவுளான்னு பார்க்கான். இந்த அச்சடித்த பேப்பர் கடவுளாக நானாக பார்ப்போம்டா. கண்டார் வழி மேனே, புளுத்தி மேனே, இல்லை அரசியல் முட்டா குய் மேனே, எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் டெல்லி டு தமிழ்நாடு புளுத்தி பேலை பார்ப்போம்டா. சாமி பரிசா அரசியல்வாதி இந்த செம்மத்தில் 7 செம்மம் அழிச்சா குய்மை மட குய்மனை நீயா நானான்னு பார்க்காம விடமாட்டான்டா. முக்கால் சத்தியம் ஒன்று அடித்து அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக உள்ளதுக்கு போடுறதுக்கு டைம் நெருங்கி வந்துருச்சுடா. இப்போ நீதிமன்றம் கோர்ட்டுக்கு எஃப்ஐஆர், இராணுவ எஃப்ஐஆர் போட்டாச்சுல முடிஞ்சு வச்சு அப்படியே கேட்ச் பண்ணிடுவான். ஈஸ்வரன் பரமசிவன் நீதிமன்றத்தில் உள்ள வழக்காடுதான் அப்படியே பூட்டிடுவான். பூட்டினோம் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டுக்கு பூட்டியாச்சுனாலே உள்ளே கிடக்கிற கணக்கில் எத்தி விட்டே தூக்குவான். முக்கால் சத்திய பிறக்கி விட்டு எடுப்பான். ஒரு பக்கம் காற்று புயல் நிலநடுக்கம் ஓடும், ஒரு பக்கம் அள்ளுத வேலை நடக்கும். இதாண்டா கடவுளுடைய கணக்கு. முக்கால் சத்திய